சாய் பல்லவி அவங்கள பத்தி இப்படி ஒரு தவறான தகவல் பரவுதா? இதனால அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்களா? நம்ம தமிழ் சினிமாவில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி பேன் இந்தியா அளவுல பிஸியான நடிகையா மாறிட்டாங்க சாய் பல்லவி. குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில அறிமுகமாகி இருந்தாலும் மலையாள சினிமாவில வெளியாகி ரசிகர்கள் கிட்ட மாபெரும் வரவேற்பு பெற்ற பிரேமம் படம் மூலமா நாயகியா அறிமுகமானாங்க. இந்த படத்துல 3 ஹீரோயின்ஸ் நடிச்சாலும் சாய் பல்லவி கதாபாத்திரம் நல்ல வரவேற்பு. இந்த படத்தை தொடர்ந்து சாய் பல்லவி தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு நிறைய மொழிகள்ல பிஸியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து தென்னிந்திய மொழிகள்ல ஹிட் படங்களை கொடுத்து வந்த இவங்க இப்ப இந்தி மொழியிலும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபடி இந்தி மொழியில சமீபத்திய நடிகை சாய் பல்லவி அவங்களுடைய நடிப்புல 18 அப்படிங்கிற படமும் திரையரங்குகள்ல வெளியாயிருக்கு. இந்த படம் ரசிகர்கள் கிட்ட கவனத்தை ஈர்த்த நிலையில அடுத்ததா நடிகர் ரன்பீர் கபூர் அவர் நடித்த சாய் பல்லவி ராமாயணா படம் அதுல சீதாவா நடிச்சிருந்தாங்க. படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பா நடந்துச்சு. மொத்த காட்சிகள் அல்லது நெருக்கமான காட்சிகள்ல நடிக்காதது தன்னோட தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை சார்ந்த முடிவுன்னு சாய் பல்லவி அவங்க எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காதலர்கள், கார்கள், வீடுகள் மற்றும் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் பத்தி எப்பவுமே பொய் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதால தவறா பரப்பப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அத்தகைய கேள்விகள் எதுவும் கேட்கப்படல அப்படின்னும் நேர்காணல நடத்தியவரே தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த தகவல் முதல்ல சமூக வலைதளங்கள்ல இருந்து உருவாயிருக்கு. இப்ப இது மற்றொரு நடிகையோடு தேவையற்ற ஒப்பீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. மற்ற நடிகைகளோடு தன்னை ஒப்பிடுவதை விரும்புறதில்ல அப்படின்னு சாய் பல்லவி தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசவே கிடையாது அப்படின்னு சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவங்கள இதுக்கு முன்னாடியும் நிறைய சர்ச்சைகள்ல இழுத்து விட்டுருக்காங்க. தேவையில்லாம நிறைய கிசுகிசுக்கள்லயும் அவங்களோட பேரை சிக்க வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல எல்லாம் சாய் பல்லவி அவங்க நேராவே பதில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பரவுற செய்திகள் எல்லாம் உண்மை கிடையாது, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்குமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள்ல அவங்க சரியாவும் இருக்காங்க. ஆனா தேவையில்லாத சில பேர், அவங்களை பிடிக்காத சில பேர் பண்றது அவங்களுடைய பெயருக்கு கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றாங்க. இப்ப அந்த போஸ்ட் பதிவிட்டே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசவே கிடையாது, பேசுனதா பரப்புறது ரொம்பவே தப்பு, அதுக்கான விளக்கம் தான் இது. அந்த நேர்காணல் நடத்தினவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கேள்வியா அவங்க கிட்ட கேட்கல, எங்கிருந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் எழுதுறீங்க, எங்கிருந்து இந்த கேள்வியெல்லாம் அவங்களுக்கு வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க வீடியோ தான் சமூக வலைதளத்திலையும் வைரல் ஆயிட்டு இருக்குங்க. First of all, bruh, she did not say that. Second of all, I would never ask a question like that. Like ever. I don't even have to go watch that interview for me to know that I would never ask a question like that. Second of all, she never said anything like that. So where is this coming from? Hello?